ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பட்டாணி பன்னீர் மசாலா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நைட்டே பட்டாணி வந்து ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் மீடியமாக 2 சைஸ் வெங்காயம். ஸ்பைசஸ் எதுவும் ஜாஸ்தி சேர்த்துக்கல. பட்டை வந்து கொஞ்சம், ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொத்தமல்லி கீரை ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நான் 3 மிளகா, அப்புறமா முந்திரி பயிர் வந்து ஒரு 4 6 எப்படி அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு பன்னீர், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன், அவக்கடை எடுத்து வச்சுருக்கேன். அவக்கடோ சப்பாத்தி பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது எல்லாம் வதக்கிட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடேறப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய். ஸோ இதை நம்ம நல்லா வதக்கிட்டு அரைக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டாக மசாலா போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கலைங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க. வெங்காயம் ஒரு மீடியம் வதங்கி வந்துருக்குல்ல. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கீரையும் முந்திரி பயிரையும் சேர்த்துக்கணும். இது நல்லா அப்படி கிண்டி விடலாம். சிம்மில் வைங்க ஒரு 2-3 மினிட்ஸ். கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு மசாலா செய்ய ரெடி பண்ணலாம். ஓகே, நான் இப்போது அது வதங்கிட்டு இருக்கிற டைமில் சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன். அதுக்கு அவக்கடோ எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, இதில் ஹாஃப் தான் நம்ம சேர்க்க போகிறோம், ஃபுல்லாக இல்லை. ஏன்னா நான் வந்து நிறைய மாவு பைசியில் கொஞ்சம் தான், அதனால் ஹாஃப் மட்டும்தான் இதில் போட போகிறேன். இப்போது இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கலாம். நான் வந்து இங்கே பாருங்கள், ஹாஃப் அவக்கடை எடுத்திருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக மாவு எப்படி பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை அரைக்கிறப்போ நான் அந்த எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலே அரைச்சி வச்சதுனால நான் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் வெங்காயம் வதக்கிறப்ப, இந்த கொத்தமல்லி கீரை வதங்குறப்பெல்லாம் அது கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி பட்டாணியும் கூட நான் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்றதுனால காஞ்ச பட்டாணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அரைக்கிறப்போ நம்ம பட்டாணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரைக்கிறப்போ. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். சிம்லையே வைங்க 2 மினிட்ஸ். அது கொஞ்சம் கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம பன்னீர் பட்டாணி இது 2த்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ரெடி. ஓகே, இது கொதிக்குது பாருங்கள். நான் வந்து இதில் எந்த மசாலாவும் சேர்க்கல. ஜஸ்ட் அந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் வந்து அது அவ்வளோதான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கல இதில். ஸோ இது நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட இந்த தண்ணி இது எல்லாமே சேர்ந்து வரணும். இப்போ பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இது கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிட்லாம், கீ ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இந்த கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ இது கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. கொஞ்சமாக உப்பு, நான் சொன்னல மசாலா செய்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலான்னு. உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுடுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசாலா இங்கே பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்திருக்கா. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது மசாலா சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை சப்பாத்தி கூட வச்சு எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம். நான் சப்பாத்தி போட போகிறேன். சப்பாத்தி தீத்திட்டேன், போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி வெந்துருச்சு. நான் வந்து நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நெய் போட்டிருக்கேன். ரோவின், சப்பாத்தி எப்படி இருக்கு? அதுக்கப்புறமா இது பன்னீர் மசாலா பட்டாணி நல்லா இருக்கா? ஓகேவா? இதே லஞ்சு கொடுத்து அனுப்பட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, லைக் கொடுக்கலையோ, ஃபாலோ பண்ணலையோ கொஞ்சம் அதையும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம். பாய் பாய்.